இந்த உலகத்துல வேதனையான விஷயம் அனாதையா வாழ்றதுதான். நீங்க எல்லாரும் என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கை, எல்லாரும் என் மேல வச்சிருந்த பாசம், எதையுமே என்னால மறக்க முடியல. இதுக்கு ஒரே பரிகாரம், உங்களை கொன்னவங்கள நான் எப்படியாவது கொல்லணும். அந்த 6 பேரையும் அணு அணுவா கொன்னு சாவோட வலி என்னன்னு காட்டணும். காட்டுமே. இதுல 6 பேருடைய பேரையும் எழுதியிருக்கேன். 3 பேர் என் கைக்கு எட்டுற தூரத்துல இருக்கிறாங்க. மத்த 3 பேரையும் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதும் முதல் பலி யாருன்னு சொல்லுங்க. முடிச்சிட்டு பாரு. கௌதம், எங்கடா இருக்க? உத்தரவு வந்துடுச்சு. முதல் பலி நீதான். வந்துதான் பாக்கட்டுமே. என் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு இப்ப தெரியாது, வச்ச பின்னாடிதான் தெரியும். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ அவங்கள அடிச்சது தப்புதான். நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? தியேட்டர்ல இருந்த எல்லாருமே நம்மளதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பேசுற? உன்னை ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான், அதை பார்த்துட்டு சும்மா வர சொல்றியா? அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பேஸ் பண்ணிக்கிறேன். அது இருக்கட்டும், படம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லு. எனக்கு பிடிக்கல. ஏன்? அதனே ஏன் ஒரு கேள்வி? கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் தனி கொடுத்துன போறாங்க, கேட்டா லிவிங் டுகெதர்னு சொல்றாங்க. என்ன கல்ச்சரோ! ஏய் அஞ்சலி, எந்த காலத்துல இருக்க? நம்மள மாதிரி லவர்ஸ்க்கெல்லாம் லிவிங் டுகெதர்ங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? போதும் போதும், நீ ஒரேடியா வக்காலத்து வாங்காத. ஏய் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. இன்னைக்கு கோர்ட்ல நிறைய கேஸ் டைவர்ஸ் கேஸ் தான் இருக்கு. ஏன்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இதே மேரேஜுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும் தெரியுமா? ஏய் உண்மைதான் சொல்றேன். அவங்க மேரேஜ் முன்னாடி ஒண்ணா இருந்திருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, லைஃபும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். சரி, அப்போ ஒருவேளை லிவிங் டுகெதரா இருக்கிற சமயத்துல அவங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா? லூசா நீ? ஒத்து போகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் அந்த பிளானே. ஒத்து வரலன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஐயோ ஐயோ. ஏன் சைலண்டா இருக்க? நாம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன விளையாடுறியா? வீட்டுக்கு தெரிஞ்சது கொன்னே போட்டுருவாங்க. சும்மா மசமசன்னு பேசாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. நல்ல விஷயத்துக்காக சொல்றேன், அதுக்கு மேல உன் இஷ்டம்.
ஸ்டாப். ஏன்? ஏன்னா இங்க இருந்து எங்க வீடு பக்கம் தான், நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய் மணி பாத்தியா 10:30 ஆகுது. உங்க அப்பா அம்மா எல்லாம் தூங்கி இருப்பாங்க. உட்காரு, உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். உனக்கு என் அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். காலேஜ் முடிஞ்ச உடனே 4 மணிக்கெல்லாம் வீட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதோ நீ அடம் பிடிச்சி என்னதான் சாக்கு போக்கு சொல்லிட்டு உன் கூட தியேட்டருக்கு வந்தேன். வீட்டுக்கு போனாதான் தெரியும் என்ன திட்டு விழுன்னு. லவ்னு வந்துட்டாலே இதெல்லாம் சகஜம்தான். டேக் இட் ஈஸி. ஓகே, நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். பாய். பாய், நான் வரேன். ஏய் அஞ்சலி. ஏய் ரஃபிக், என்ன இந்த நேரத்துல? அத நாங்க கேட்கணும். என்ன அஞ்சலியை பிக்கப் பண்ணிட்ட போல இருக்கு? நீ வேற மச்சான், ரொம்ப நாளா அலைய விட்டு இன்னைக்கு தான் தியேட்டருக்கே வந்திருக்கா. அப்ப நீ படத்தை பார்க்கல. நீங்க வேற, அவ ரொம்ப அடமன்றா மச்சான். லேசா கைய போட்டதுக்கே தேள் கொட்ட மாதிரி துள்றா. மச்சான், இந்த மாதிரி பொண்ணுங்க தான்டா சீக்கிரமா மடங்கும். தெரியாதா எனக்கு? எத்தனை பேரை பார்த்துருப்போம். ஏய் வாங்கடா, ஹாஸ்டல் கேட்டை க்ளோஸ் பண்ண போறாங்க. கொடுத்து வச்ச வந்தா நீ.